சென்னை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், துர்கா ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்துக் கொண்டனர். திருச்சி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், OPS கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்காதது குறித்தும் மீண்டும் இணைய வாய்ப்புள்ளதா என கேட்ட கேள்விக்கு, இருக்கும் கூட்டணியே பலமான கூட்டணிதான். உங்களுடைய கருத்துப்படி OPS வருவதில் பிரச்சனை இல்லை என எடுத்துக்கொள்ளலாமா என்ற கேள்விக்கு, அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, நிச்சயமாக எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என கூறி புறப்பட்டார். அதே நேரத்தில் திருச்சி செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்த துர்கா ஸ்டாலின் மற்றும் நயினார் நாகேந்திரன் இருவரும் நலம் விசாரித்துக் கொண்டனர். தற்போது நயினா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NDA கூட்டணியில் வந்து தொடர்ச்சியாக எல்லாம் இறங்கிட்டு வராங்க. OPS மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவும் எடுக்கிற நிலையில மீண்டும் OPS வந்து NDA கூட்டணி இணையத்துக்குண்டான வாய்ப்பு இருக்காங்க. இல்லை, தகவலாக சொல்கிறாங்க. ஒரு இணைஞ்சா எவ்வளோ பலமாக இருக்கும் இந்தியாவுக்கு? எல்லாமே இப்போ இருக்கிறதே நல்ல பலம். அப்படி பலம் நல்ல உங்களுடைய கருத்து அப்போ OPS வரவிட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது எடுத்துக்கலாமா சார்? அப்படிலாம் எடுத்துக்கூடாது. எலெக்ஷன் தேர்தல் பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? எலெக்ஷனில் தேர்தல் பணிகள் கூட்டணி நல்ல பலமாக வந்துட்டு இருக்கு. நிச்சயமாக எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். நீங்கள் வந்து அதிமுகவில் முன்னதாக இருந்திருக்கீங்க. இவர் விஜய் வந்து ஊழல் கட்சி அடிமை கட்சின்னு சொல்லியிருக்காரு. டைம் ஆயிடுச்சு.